Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு குழம்பு ரெசிபி தான், சாதத்துக்கு சைடிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை இதை வச்சு ஒரு ரொம்பவே சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லன்ச் டைமில் டக்குன்னு செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா வாசனை வர பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு கத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. ஒரு வெங்காயமே பெரிய சைஸாக இருந்தால் போதும். ஒருவேளை சின்ன சைஸ் அப்படின்னா 2 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் தூள் தான் சேர்த்திக்க போகிறோம். இருந்தாலும் 2 மட்டும் இந்த ஃப்ளேவருக்காக அளவாக சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்திடலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த முருங்கைக்காயை ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்போது இதோட வாசனை வந்ததுக்கப்புறமா மீதம் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் கழித்து இதில் நம்ம வந்து டொமேட்டோ பியூரி வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் வந்துட்டு 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே குழம்பு திக்காகிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது வந்துட்டு முருங்கைக்காய் கூட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதே மாதிரி தக்காளியோட அந்த பச்சை வாசனையும் போகணும். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்திருந்தேன். இப்போ அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே மிளகாய் தூள் வந்து அதிகமாக சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நான் வந்துட்டு வெயில் அதுக்கப்புறம் குழந்தை சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சேர்த்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்திக்கிட்டாலும் இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அந்த மிளகாய் தூள் அதுக்கப்புறம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்துட்டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த தக்காளி நல்லா குக்காகவும் செஞ்சுருக்கு. இந்த மிளகாய் தூளோட வாசனையும் வந்துட்டு போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு நல்லா வந்து தட்டி அதுக்கப்புறமா இதில் சேர்த்திக்கலாம். இந்த பூண்டு பற்கள் சேர்த்துறதுனால இந்த குழம்புல இன்னுமே வாசனையும் சுவையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த குழம்புல பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. அதே சமயம் பச்சை வாசனையும் போயிருக்கு.
பட் வந்துட்டு நம்ம இதில் முட்டை ஆட் பண்ண போகிறதுனால இது கொஞ்சம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த மசாலா எல்லாமே முட்டைக்குள்ளே இறங்கும். அதுக்காக நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் சேர்த்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே மூடி வச்சு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம இதில் வந்துட்டு முட்டையை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கார்னர்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேர்த்திருந்த முருங்கைக்காயும் நல்லா வந்து குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து நம்ம அப்படியே சேர்த்திக்காமல் அதில் வந்துட்டு நம்ம ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த குழம்புல இருக்க மசாலா எல்லாமே இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன் வேக வச்சது. ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய்க்கு 3 முட்டை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 4 தக்காளி சேர்த்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அந்த முட்டையில் இந்த குழம்பு எல்லாமே நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் முருங்கைக்காய் நல்லா குக்காகி இருக்கிறதுனால முருங்கைக்காயோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த முட்டையில் நம்ம ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்திருக்கிறதுனால இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட மசாலா எல்லாமே இதுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு முன்னாடி இருந்ததுக்கு. இதுக்குள்ளே மசாலாவும் நல்லா வந்து இறங்கியிருக்கு. இப்போ ஃபைனலாக இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற மல்லி இலையை தூவி இதை வந்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப எடுத்துக்காது. நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா முதல்ல முட்டையை வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம்லாம் அரிஞ்சு தக்காளியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கும் போது தக்காளியும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்துக்கிறோம். ஸோ எதுக்குமே வந்து டைமே எடுத்துக்காது. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். அவசரமாக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த குழம்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.